சட்டமன்ற தேர்தல் 2026 படைப்போம் புதிய அரசியல் வரலாறு என்ற முழக்கத்தை முன்வைத்து திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களை நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் அறிவித்து பரப்புரை செய்ய இருக்கிறார். வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னன் கோல் நோக்கி வாழும் குடி என்கிறார் எமது வள்ளுவனார். அப்படி என்றால் என்ன விளக்கம்? உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்கள் எல்லாம் எப்படி மழைக்காக காத்து கொண்டிருக்கிறார்களோ அப்படித்தான் இந்த நாட்டில் வாழக்கூடிய மக்கள் எல்லாம் நல்ல தலைவன் வருவான், நல்ல ஆட்சி தருவான் என்று நல்ல மன்னர்கள் வருகைக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படித்தான் இந்த மண்ணில் இருக்கக்கூடிய மக்கள் தங்களது தங்கத்திற்கு மதிப்பான வாக்குகளை செலுத்தி 6 முறை திராவிட முன்னேற்ற கழகத்தை இதுவரை ஆட்சியில் அமர்த்தினீர்கள். இதே போலதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உங்களுடைய பொன்னான வாக்குகளை செலுத்தி 7 முறை ஆட்சி அதிகாரத்தில் அமர வைத்தீர்கள். அன்பிற்குரியவர்களே, இந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மண்ணை திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி ஆண்டிருக்கிறார்கள். இந்த 50 வருடத்தில் செய்யாத எந்த மாற்றத்தை அடுத்து வரக்கூடிய இந்த 5 ஆண்டுகளில் செய்ய போகிறார்கள்? என்ன செய்ய போகிறார்கள்? அப்ப ஒரு தலைவன் இருந்தான், ஓடி விழுந்தால் தடுக்கி விழுந்தால் தொடக்கப்பள்ளி, ஓடி விழுந்தால் உயர்நிலை பள்ளி என்று தெருவிற்கு தெரு பள்ளிக்கூடங்கள் கட்டி படிக்க வைத்தான் ஒரு தலைவன். அந்த தலைவன் எங்கள் தலைவன் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். இதே இந்த 50 ஆண்டு காலமாக திமுகவும் அதிமுகவும் இந்த மண்ணை ஆண்டு தெருவுக்கு தெரு மதுக்கடைகளை திறந்து என் மக்களை குடிக்க வைத்திருக்கிறார்கள். தெருவுக்கு தெரு பள்ளிக்கூடங்களை படிக்க வைத்த தலைவன் பெருந்தலைவன் காமராஜர். இந்த 50 ஆண்டு காலமாக ஆண்ட இந்த இருவரும் திமுகவும் அதிமுகவும் தெருவிற்கு தெரு மதுக்கடைகளை குடிக்க வைத்து என் நாட்டு மக்களை மதுக்கு அடிமையாக மாற்றிருக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, ஒரு பள்ளிக்கூடம் இருக்கிறது. அந்த பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் ஒருவர் பாடம் எடுத்துக் கொண்டிருக்கிறார். அப்ப அந்த மாணவர்கள்ட்ட ஒரு கணக்கு சொல்லித்தரார். ஒரு தலைவன், ஒரு ஆசிரியர் சொல்லித்தரார். ஒரு குடும்பத்தில் 5 நபர்கள், ஒரு நபருக்கு 2 முட்டை, அப்படி என்றால் 5 பேருக்கு எத்தனை முட்டை என்ற கேள்வி எழுப்புகிறார் அந்த ஆசிரியர். உடனே அந்த மாணவர்கள் தன்னுடைய விடையை அவர் வைத்திருக்கக்கூடிய புத்தகத்தில் எழுத வேண்டும். அப்படி எழுதும் பொழுது முன்னால் அமர்ந்திருக்கக்கூடிய சிறுவனை பார்த்து பின்னால் அமர்ந்திருக்கக்கூடிய சிறுவன் பார்த்து எழுதுவது போல் தோன்றுகிறது. அந்த வழியாக வந்த தலைமை ஆசிரியர் அந்த பின்னால் அமர்ந்த சிறுவனை பார்த்து எழுப்பி கேள்வி கேட்கிறார். நீ முன்னால் இருக்கக்கூடிய பார்த்து எழுதுறியான்னு கேட்கிறார். அப்ப முன்னால் அமர்ந்த மாணவன் ஒரு குடும்பத்தில் 5 பேர் என்றால் ஒரு நபருக்கு 2 முட்டை என்றால் 5 பேருக்கு 10 முட்டை என்று சரியாக எழுதியிருக்கிறான். அதற்கு பின்னால் அமர்ந்த மாணவன் வெறும் 8 முட்டை என்று எழுதியிருக்கிறான். அதை பார்த்த தலைமை ஆசிரியருக்கு ஆச்சரியம். என்னடா முன்னாடி இருக்கவனை பார்த்து எழுதுற, அவன் 10 முட்டைன்னு சரியா எழுதியிருக்கான், அவனை பார்த்து நீ எழுதுற 8 முட்டை எழுதிருக்க, என்னடான்னு சொல்லி கேட்கும் பொழுது அந்த சிறுவன் சொன்னான், ஐயா என் தகப்பனார் தான் இறந்து விட்டார் இல்லையா, எங்கள் குடும்பத்தில் 4 பேர் தானே, அப்ப 4 பேருக்கு 8 முட்டை தானே வரும் அப்படின்னு சொன்னான் ஒரு சிறுவன். அந்த சிறுவன் தான் படிக்காத மாமேதை எங்கள் ஐயா காமராஜர் அவர்கள். அந்த சும்மா காமராஜரை படிக்காத மேதை சாதாரணமா சொல்லல. அன்பிற்குரிய சொந்தங்களே, இந்த இந்தியா ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்தில் அடிபட்டு கிடக்கிறது. அப்படி அடிபட்டு கிடக்கும் பொழுது சைமன் குழு என்ற குழு இந்தியாவிற்கு வருகிறது. அப்படி இந்தியாவிற்கு வரும் பொழுது இங்க இருக்கக்கூடிய இரட்டை ஆட்சி முறையில் இருக்கக்கூடிய நிறைகள் குறைகள் இவற்றை கோப்பாக தயாரித்து இங்கிலாந்திற்கு கொடுக்க வேண்டும். அப்படி வரும் பொழுது இங்க இருக்கக்கூடிய இந்திய தேசிய காங்கிரஸ் மற்ற கட்சிகள் எல்லாம் சைமன் குழுக்கு எதிராக கருப்பு கொடி காட்டுறாங்க. அப்படி லக்னோவில் கருப்பு கொடி காட்டுவதன் விளைவாக லாலா லஜபதி ராய் போலீஸ்காரர்களால் அடித்து படுகொலை செய்யப்படுகிறார். இது கருப்பு கொடி காட்டும் போராட்டம் எங்க நடக்குது? லக்னோவில் நடக்கிறது. இதே கருப்பு கொடி காட்டும் போராட்டத்தை
தமிழ்நாட்டில் ஒரு தலைவன் எடுக்கிறான். மதுரையில் இருக்கக்கூடிய திருமலை நாயக்கர் மகாரில் சைமன் குழு தங்கி இருக்கிறது. அப்ப சட்டத்தில் சொல்லி இருக்கிறது, என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? கருப்பு கொடி காட்டி கொண்டு நின்றால் கைது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த தலைவன் என்ன பண்ணார்? தன்னிடம் இருக்கக்கூடிய படைகளை இரண்டாக பிரிக்கிறான். ஒரு புறம் அந்த பக்கம் இருந்து அந்த குழு கருப்பு கொடி சைமன் குழுக்கு எதிராக காட்டிக் கொண்டு வருகிறது. இன்னொரு குழு இந்த பக்கம் இருந்து கருப்பு கொடி காட்டிக் கொண்டு நடந்து செல்கிறார்கள். சட்டத்தில் சொல்லியிருக்கிறது கருப்பு கொடி காட்டிக்கொண்டு நின்றால் கைது அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அந்த தலைவன் இந்த ரெண்டு குழுவை தனித்தனியாக பிரித்து தமிழகத்தில் அந்த கருப்பு கொடி காட்டும் போராட்டத்தை வெற்றிகரமாக செய்து முடித்தான். அந்த தலைவன் தான் காமராஜர். அதனாலதான் காமராஜரை படிக்காத மேதைன்னு சொல்றாங்க. லக்னோல உயிரிழப்பு, தமிழ்நாட்டில் ஒரு தலைவன் அந்த கருப்பு கொடி காட்டும் போராட்டத்தை வெற்றிகரமாக செய்து காட்டினான். இன்னொரு தலைவன் இருக்கான். எங்க இருக்கார் அவர்? இந்திய ராணுவத்தில் வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறார். தான் சொந்த கிராமத்திற்காக வருகிறார். சொந்த கிராமத்திற்கு வரும் பொழுது அங்க இருக்கக்கூடிய தன் சொந்த மக்கள் சாதியால் அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு கிடக்கிறார்கள். அப்போது அந்த தலைவன் முடிவெடுக்கிறான், நாம் இருக்க வேண்டிய இடம் இந்திய ராணுவம் அல்ல, எங்கெல்லாம் என் மக்கள் அடிபட்டு அடிமைப்பட்டு கிடக்கிறார்களோ அந்த மக்களுக்காக நாம் சேவை செய்ய வேண்டும் என்று சொல்லிட்டு தான் பார்த்து கொண்டிருந்த ராணுவ வேலையை விடுத்துவிட்டு வந்தான் ஒரு தலைவன். இமானுவேல் சேகரார் என்ற ஒரு தலைவன் அந்த நாட்டு மக்கள், அந்த சாதியால் அடக்கப்பட்ட மக்களுக்காக வந்து தன்னுடைய ராணுவ வேலையை விட்டு வந்தான். அப்ப தலைவன் இருக்கணும் எப்படி இருக்கணும்? இமானுவேல் சேகரனாரை போல இருக்கணும். இன்னொரு பக்கம் ஒரு தலைவன் இருக்கிறார். ஆங்கிலேயர்கள் இந்தியாவிற்கு வந்தார்கள். எதற்காக வந்தார்கள்? வாணிபம் செய்ய வந்தார்கள். வாணிபம் செய்தால் என்ன கிடைக்கும்? பொருளாதாரம் கிடைக்கும். அப்ப அவன் பொருளை எடுத்து அவனையே போடுறான்னு சொல்லிட்டு இந்த ஆங்கிலேயருக்கு எதிராக பொருளாதாரத்தில் அடிக்க கப்பல் விட்ட ஒரு தலைவன் பாபு சிதம்பரம் ஒரு தலைவன். அப்ப தலைவன் எப்படி இருக்கணும்? பாபு சிதம்பரம் போல இருக்க வேண்டும். இன்னொரு தலைவன் இருந்தான். எங்க? தமிழகத்தில் இங்கிலாந்தில் வட்டமேசை மாநாடு நடக்கிறது. அந்த வட்டமேசை மாநாட்டுக்கு தமிழகத்திலிருந்து ஒரு தலைவன் போய் கலந்து கொள்கிறான். அப்ப அங்க இருக்கக்கூடிய 3ஆம் சார்ஜ் மன்னர் அவருக்கு கை கொடுக்க வருகிறார். கை கொடுக்க வரும் பொழுது அவர் கையை கொடுக்க இவர் மறுத்து விடுகிறார் அவருக்கு. அப்ப அவர் சார்ஜ் மன்னர் கேட்கும் போது இவர் சொல்றார், நீ ஆளக்கூட இந்த இந்திய தேசத்தில் தாண்டா தொட்டா தீட்டு பார்த்தா தீட்டு இருக்கு, அதை பதிவு செய்வதற்காகத்தான் நான் இங்க வந்திருக்கேன்னு சொன்னான் ஒரு தலைவன். அந்த தலைவன் தான் ரெட்டமலை சீனிவாசன் ஒரு தலைவன். அப்ப தலைவன் எப்படி இருக்க வேண்டும்? ரெட்டமலை சீனிவாசனை போல இருக்க வேண்டும். இன்னொரு பக்கம் குற்றப்பரம்பரை சட்டம். ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினரை மட்டும் தினந்தோறும் காவல் நிலையத்தில் போய் கையெழுத்திட வேண்டும் என்று குற்றப்பரம்பரை சட்டத்தை விதித்தார்கள். அப்பொழுது ஒரு தலைவன் சொன்னான், தினந்தோறும் காலையில் நீங்கள் போய் காவல் நிலையத்தில் கையெழுத்திற்கு பதிலாக உங்களது கட்டை விரலை வெட்டி எறியுங்கள் சொன்னான். அந்த தலைவன் தான் பசுமன் முத்துராமலிங்க தேவனார் என்ற ஒரு தலைவன். இப்ப நம்ம இதெல்லாம் ஏன் தலைவன் தலைவன் சொல்றோம் அப்படின்னா, ஏன் சொல்றோம் அப்படின்னா, இங்க ஐயா காமராஜரா அவர் நாடார் சமூகத்திற்கான தலைவர், இமானுவேல் சேகரனாரா அவர் பல்லர் சமூகத்திற்கான தலைவர், வாவு சிதம்பரனாரா அவர் பிள்ளைமார் சமூகத்திற்கான தலைவர், பசுமன் முத்துராமலிங்க தேவரா அவர் தேவர் சமூகத்திற்கான தலைவர் என்று இந்த மண்ணில் இருந்த தமிழ் தலைவர்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட சாதிக்குள்ளே அடக்கி ஒடுக்கி வைத்திருந்தார்கள். அப்போதுதான் ஒரு தலைவன் வந்தான், நான் பல்லநல பறையனர வண்ணாரல செட்டியாரல நாடாரல முதலியல்ல நாங்கள் தமிழர்கள் சொன்னா அந்த தலைவன் தான் எங்கள் அண்ணன் செந்தமிழர் சீமான். நாங்க சொல்றோம், இந்த பசுமன் முத்துராமலிங்க தேவரும் வாவு சிதம்பரம் ரெட்டமலை சீனிவாசன் இமானுவேல் சேகரனாரும் சாதிய தலைவர்கள் இல்ல, இந்த மண்ணில் சாதித்த தலைவர்கள், சாதித்த தலைவர்கள். ஆனா இப்ப யார தலைவரா காட்டுறாங்க? இந்த மண்ணுல யார தலைவரா காட்டுறாங்க? ஒரு பக்கம் ஸ்டாலின், இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி. 2021 சட்டமன்ற தேர்தல் ஒரு பாட்டு ஒண்ணு போட்டாங்க. என்ன பாட்டு தெரியுமா போட்டாங்க? ஸ்டாலின் தான் வராரே, விடியல் தர போறாரே, அதுதான் அதுதான் மக்களுக்கு விடிவு அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலே விடிஞ்சிருக்கா? உண்மையிலே விடிஞ்சிருக்கா? என் மக்கள் சிந்திக்கணும். 2016 இருந்து 2021 வரையும் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டின் முதலமைச்சரா இருக்கார். அப்ப சொத்துக்கு வரி உயர்த்தப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமியோட ஆட்சியில சொத்துக்கு வரி உயர்த்தப்படுகிறது. உடனே ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமியை பார்த்து கேட்டார். என்ன கேட்டார் தெரியுமா?
சொத்துக்கு வரியா சொத்தை புடுங்க வரியான்னு கேட்டாரு. இப்ப நாங்க நாம் தமிழர் கட்சி ஸ்டாலினை பார்த்து கேட்கிறோம், எதை பிடுங்குவதற்காக இந்த ஸ்டாலினோட ஆட்சியில சொத்துக்கு வரி உயர்த்தப்பட்டிருக்கு? இதே எடப்பாடி பழனிசாமியோட ஆட்சியில மின் கட்டணம் வரி உயர்த்தப்பட்டது. உடனே ஸ்டாலின் என்ன பண்ணாரு தெரியுமா? அவங்க வீட்டுக்கு வெளியே சாக்கு அடிப்பது மின்சாரமா மின்சார கட்டணமான்னு கேட்டாரு. இப்ப இதே ஸ்டாலினோட ஆட்சியில 3 முறை மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கா இல்லையா? உயர்த்தப்பட்டிருக்கா இல்லையா? இதே எடப்பாடி பழனிசாமியோட ஆட்சியில 14 பேர் ஸ்டெர்லைட் ஆலையில படுகொலை. உடனே என்ன சொன்னாங்க திமுக? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அந்த காவலர்கள் யார் வந்து படுகொலை செஞ்சாங்களோ அவங்க நடவடிக்கை எடுப்போம்னு சொன்னாங்க. ஆனா இந்த மானங்கட்ட திமுக ஆட்சியில எந்த காவலர் சுட்டானோ அந்த காவலனுக்கு பதவி உயர்வு கொடுத்திருக்காங்க இந்த மானங்கட்ட திமுக ஆட்சியில. இதே எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில பொள்ளாச்சியில பாலியல் வன்கொடுமை, பொள்ளாச்சியில பாலியல் வன்கொடுமை, நாங்கள் வந்தால் பாலியல் வன்கொடுமை நடக்காம பார்த்துக்கோன்னு சொன்னாங்க இந்த திமுக ஆட்சியில. இப்ப இந்த திமுக ஆட்சியில அண்ணா யூனிவர்சிட்டியில பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை, 2 வயது பிஞ்சு குழந்தையை பாலியல் வன்கொடுமை செஞ்சு மூச்சை பிடிச்சு கொண்டிருக்கான் கிருஷ்ணகிரியில் இருக்கக்கூடிய திமுக பொறுப்பாளர். 2 வயது குழந்தைக்கு பாலியல் வன்கொடுமை. இன்னொரு பக்கம் 60 வயது மூதாட்டி, 60 வயது மூதாட்டிக்கு திமுக ஆட்சியில பாலியல் வன்கொடுமை. இது பத்தாவது சொல்லிட்டு ஒரு 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவி இயற்கை உபாயத்தை கழிக்க போறாங்க. அப்ப அந்த மாணவிக்கும் பாலியல் வன்கொடுமை. அப்ப அதிமுக ஆட்சியிலையும் பாலியல் வன்கொடுமை, திமுக ஆட்சியிலையும் பாலியல் வன்கொடுமை. நான் ஒண்ணுதான் எங்க பெற்றோர்கிட்ட கேட்கிறேன், எந்த நம்பிக்கையில இந்த மானங்கட்ட திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பெண் பிள்ளையை பெற்ற பெற்றோர்கள் எந்த நம்பிக்கையில வாக்களிக்கிறீங்க? சிந்திங்க. இதே அதிமுக எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில பென்னிக்ஸ் மற்றும் ஜெயராஜ் காவல்துறையில் என்ன பண்ணாங்க? கஸ்டடி, இல்லீகல் கஸ்டடி எடுத்து அடித்து கொண்டார்கள். இவங்க என்ன சொன்னாங்க? நாங்கள் வந்தால் இந்த காவல்துறை மரணங்கள் நிகழாத ஒரு ஆட்சியை தருவோம் சொன்னாங்க. இப்ப இதுவரையும் இந்த திருப்புவனம் அஜித்குமாரையும் உட்பட கிட்டத்தட்ட 27 பேரை இந்த திமுக ஆட்சியில காவல்துறை மரணம் நடந்திருக்கு. அப்ப திமுக ஆட்சியிலும் காவல்துறை மரணம், அதிமுக ஆட்சியிலும் காவல்துறை மரணம். இப்ப இந்த திண்டுக்கல் மாவட்டத்தில் பாருங்க, திண்டுக்கல் மாவட்டத்தில் திமுக இருந்து ஐயா ஐ பெரியசாமி அவருடைய மகன் ஐ பி செந்தில்குமார் அவர்கள் வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருக்காங்க. இன்னொரு பக்கம் ஐயா சீனிவாசன் அவர்கள் வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருக்காங்க. இப்ப பாருங்க இந்த 2 பேரையும், ஐயா சீனிவாசன் வந்து ஐ பி செந்தில்குமாரை பார்த்து சொல்றார், இவர் மேல ஊழல் வழக்கு இருக்கு, இவங்க அப்பா மேலே ஊழல் வழக்கு இருக்கு, ஊழல் செஞ்சிருக்காங்கன்னு சொல்றாரு. உடனே இவர் என்ன சொல்றாரு? ஐ பி செந்தில்குமார் சீனிவாசனை பார்த்து என்ன சொல்றாரு? நீங்க போய் திண்டுக்கல்ல கேட்டு பாருங்க, 25 வருடங்கள்ல அவன் மகன்கள் பேர்ல எவ்வளவு சொத்து சேகரிச்சிருக்காங்க, இவங்க எவ்வளவு சொத்து சேகரிச்சிருக்கான்னு சொல்றாங்க. இப்ப மாறி என்ன சொல்லுவாங்க பாருங்க, என் தெய்வங்களா, மாறி 2 பேர் உண்மையை சொல்லிக்கிறாங்கன்ற மாதிரி ஐ பி செந்தில்குமார் சீனிவாசனை ஊழல்வாதி என்கிறார், சீனிவாசன் ஐ பி செந்தில்குமாரை ஊழல்வாதி என்கிறார். நாம் தமிழர் கட்சி நாங்கள் சொல்றோம், இவர்கள் 2 பேரும் சொல்வதும் உண்மைதான், இவர்கள் 2 பேருமே ஊழல்வாதிகள் தான். ஐ பி செந்தில்குமாரும் ஊழல்வாதி தான், சீனிவாசனும் ஊழல்வாதி தான். அன்பிற்குரியவர்களே, இந்த ஐ பி செந்தில்குமார் அவர்கள் பழனி சட்டமன்ற தொகுதியில சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். எல்லாரும் பழனிக்கு தான் மொட்டை அடிப்பாங்க, ஆனா இவர் பழனி சட்டமன்ற தொகுதிக்கே மொட்டை அடிச்சிருக்கார் ஐயா ஐ பி செந்தில்குமார் அவர்கள். மொட்டை அடிக்க ஒண்ணு இல்ல, அங்க பழனியில ஒண்ணு இல்ல, அங்க இருக்கக்கூடிய மண்ணு மரம் காடு எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. எனக்கு முன்னாடி பேசினார்ல பிரவீன் சொன்னார்ல, அந்த பழனின்றது ஒரு புனித தலம், அதை சுத்தி அங்க இருக்கக்கூடிய மக்களின் ஆக்கிரமிப்பு சொல்லி அந்த இடத்தையும் அகற்றிட்டாங்க, வணிக வளங்களை இடிச்சிட்டாங்க. அங்க மறுபடியும் நின்றாங்கன்னா மறுபடியும் அவங்க ஆட்சிக்கு வர முடியாதுன்றதுக்காக தான் இங்க வந்து போட்டிட்டு இருக்கார் ஐயா ஐ பி செந்தில்குமார் அவர்கள். இப்ப இது ஒரு பக்கம். இந்த திண்டுக்கல் மாவட்டத்தில் பெருவாரியான பிரச்சனை என்ன அப்படின்னா, புதிய பேருந்து நிலையம் கொண்டு வரேன்னு சொல்றாங்க. எங்கய்யா கொண்டு வரீங்க அப்படின்னா பள்ளப்பட்டிக்கு கொண்டு வராங்கன்னு சொல்றாங்க. அந்த பள்ளப்பட்டியில் கூடிய நீர் வந்து உப்பு நீர். அந்த உப்பு நீர்ல நாம் கட்டணம் கட்டணும் அப்படின்னா உப்பரிப்பு ஏற்படும். அது மட்டும் இல்ல, வெறும் 10 ஏக்கரை மட்டும் தனியார் வந்து தானமா கொடுத்துட்டு அதை சுத்தி இருக்கக்கூடிய
100 ஏக்கர் 200 ஏக்கர் வாங்கி போட்டிருக்காங்க. நாளைக்கு அந்த இடத்துல பேருந்து நிலையம் வருதுன்னா யார் பயனடைவா? மக்கள் பயனடைவாங்களா இல்ல தனியார் முதலாளிகள் பயனடைவாங்களா? இப்ப தனியார் முதலாளிகள் தான் பயனடைவாங்க. இப்ப நாங்க சொல்றோம், நாம் தமிழர் கட்சி சொல்றோம், என்ன சொல்றோம்? இப்ப இந்த ஏற்கனவே பழைய பேருந்து நிலையம் இருக்கு. இந்த பழைய பேருந்து நிலையத்துக்கு எதிர்த்தாப்புல தான் கலெக்டரோட பங்களா இருக்கு. கலெக்டரோட பங்களா இருக்கு. ஏற்கனவே வேலுநாச்சியார் வளாகம் 100 ஏக்கர்ல இருக்கு. 100 ஏக்கர்ல இருக்கு. இந்த கலெக்டர் இருக்கக்கூடிய இடத்தை தூக்கு, கலெக்டரை கொண்டு போய் வேலுநாச்சி அலுவலகத்துல வைங்க. இங்க பேருந்து நிலையம் இருக்கா, இந்த பேருந்து நிலையத்தை அப்படியே விரிவாக்கம் செய்யும் நாங்க சொல்றோம், நாம் தமிழர் சொல்றோம். இல்ல இந்த இடம் உங்களுக்கு பத்தல அப்படின்னா ஒண்ணு இல்ல, இந்த முருக பவனம் இருக்கு. முருக பவனத்துல 16 ஏக்கரை திண்டுக்கல் நகரோட மையத்துல 16 ஏக்கரை குப்பை கிடங்கா மாத்தி வச்சிருக்காங்க. குப்பை கிடங்கா மாத்தி வச்சிருக்காங்க. அந்த இடத்த நீங்க எடுங்க. அந்த இடத்தை எடுத்துட்டு அந்த இடத்துல பேருந்து நிலையம் கொண்டு வாங்க. அது அரசோட நிலம். அந்த அரசோட நிலத்துல பேருந்து நிலையம் கொண்டு வந்தா மக்கள் எல்லாரும் பயன்பாட்டுக்கு சரியா இருக்கும். ஆனா அதை விட்டு தனியார்ட்ட போய் கொடுக்குறீங்கன்னா என்ன அர்த்தம்? அந்த தனியார்ட்ட இவன் கமிஷன் வாங்கிக்கலாம். அந்த தனியார் முதலாளி இவருடைய பினாமிகளா இருப்பாங்க. அதுக்காக தான் பேருந்து நிலையத்தை அங்க கொண்டு போறாங்க இந்த திமுக. அப்ப அன்பிற்குரிய சொந்தங்களே, இது மட்டும் கிடையாது. இங்க பக்கத்துல பூ மார்க்கெட் இருக்குது. அந்த பூ மார்க்கெட்டுக்கு நீங்க உள்ள போய் பாத்தீங்கன்னா தெரியும், அந்த கட்டடங்கள் எல்லாம் அப்படியே இடிஞ்சு போகக்கூடிய ஒரு ரொம்ப மோசமான சூழ்நிலை இருக்கு. இது ஒரு பக்கம். இப்ப 2014 திண்டுக்கல் மாநகராட்சியாக அறிவிக்கப்பட்டது. அம்மையார் ஜெயலலிதாவுடைய ஆட்சியில திண்டுக்கல் மாநகராட்சி அறிவிக்கப்பட்டது. 2014 இருந்து 2026 வரை கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள் ஆகிறது. இந்த 12 ஆண்டுகள்ல உண்மையிலே திண்டுக்கல் மாநகராட்சின்றது திண்டுக்கல் மாநகராட்சியா இருக்கா? சாக்கடை வசதி சரியா இருக்கா? சாலை வசதி சரியா இருக்கா? இல்ல. ஏன்னா என் மக்கள் செலுத்தின சொத்து வரி, வீட்டு வரி, குடிநீர் வரி, இந்த வரியெல்லாம் அதிமுக ஆட்சியில திண்டுக்கல் மாநகராட்சியில 17 கோடி ஊழல் செஞ்சிருக்கான். யார் ஆட்சியில? அதிமுக ஆட்சியில. சரி, அதிமுக ஆட்சியில தான் 17 கோடி ஊழல். இந்த திமுக ஆட்சியில் 2023 2024 இந்த காலகட்டம் பண்ணிருக்காங்க. என் மக்கள் செலுத்திய சொத்து வரி, குடிநீர் வரி, வீட்டு வரி, இந்த இதுலயும் 4 கோடி ஊழல் பண்ணிருக்காங்க. அப்ப திண்டுக்கல் மாநகராட்சியை பொறுத்தவரையும் அதிமுக ஆட்சியில 17 கோடி ஊழல், திமுக ஆட்சியில 4 கோடி ஊழல். அப்ப அதிமுக ஆட்சியிலும் ஊழல், திமுக ஆட்சியிலும் ஊழல். நாம் தமிழர் கட்சி நாங்கள் வந்தால் வெளிப்படையான நிர்வாகத்தின் மூலமாக இந்த ஊழல் இல்லாத ஒரு சமுதாயத்தை படைப்போம் அப்படின்றத நாங்க தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இலவச திட்டங்கள். மக்களுக்கு மாடு இலவசம், மக்களுக்கு ஆடு இலவசம். இந்த கேடுகட்ட அரசியல்வாதிகளுக்கு நாடு இலவசம். நாடு இலவசம் எப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க திமுக நாங்கள் வந்தால் 8000 ரூபாய் கூப்பன் தரோம். அதிமுக என்ன சொல்றாங்க? நாங்கள் வந்தால் கருணை தொகை 10,000 தரோம். யாரோட பணம்? யாரோட பணம்? ஸ்டாலின் அவங்க அப்பாவோட காசு எடுத்து கொண்டு வந்து இங்க மக்களுக்கு கொடுக்கிறாரா? இல்ல எடப்பாடி பழனிசாமி அவருடைய சொந்த பணத்தை எடுத்து கொடுக்கிறாரா? இல்ல இங்க இருக்கக்கூடிய ஐயா ஐபி செந்தில்குமார் அவர் சொத்தை வைத்து கொடுக்கிறாரா? இல்ல ஐபி செந்தில்குமார் அவரோட சொத்தை வைத்து கொடுக்கிறாரா? இல்ல சீனிவாசன் சொத்தை வைத்து கொடுக்கிறாரா? என் மக்கள் நின்றால் வரி, நிமிர்ந்தால் வரி, நடந்தால் வரி, குனிந்தால் வரி, வரி வரி வரின்னு எல்லா பொருளுக்கும் வரி செலுத்தலாம். அந்த வரியை வாங்கிய இந்த அரசு என் மக்களுக்கு தரமான சமமான குடிநீரையும், தரமான சமமான மருத்துவத்தையும், தரமான சமமான கல்வியையும் கொடுக்க வேண்டும். அதுக்குத்தான் நம்ம வாக்களிக்கிறோம். ஏன்? என் தனி மனிதன் என்னால பள்ளிக்கூடம் கட்டி படிக்க முடியாது. தனி மனிதன் என்னால மருத்துவமனை கட்டி போய் வைத்தியம் பார்க்க முடியாது. தனி மனிதன் என்னால எனக்கான நீரை உற்பத்தி செஞ்சு குடிக்க முடியாது. அப்ப நாம் எதாவது செய்ய முடியலையோ அதை செய்வதற்குத்தான் நாம இந்த அரசை உருவாக்கிறோம். அப்ப இவங்க என்ன பண்றாங்க? மக்கள்கிட்ட வழக்கம் போல ஓட்டுக்கு 5000 கொடுக்கிறேன், 10,000 கொடுக்கிறேன், 8000 கொடுக்கிறேன், கூப்பன் கொடுக்கிறேன்னு சொல்லி மக்களை தொடர்ச்சியாக ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. ஒண்ணு இல்ல அன்பிற்குரியவர்களே, இந்த 2026 ஜனவரி மாசத்துல எவ்வளவுங்கயா நீங்க கொண்டு வந்தீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது 6000 கோடி. எவ்வளவு? 6000 கோடி. மக்களுக்கு கொடுத்தது 9000 கோடி. வெளிநாடு முதலாளிகிட்ட போய் வாங்கிட்டு வந்தது 6000 கோடி. இந்த 9000 கோடி இருந்துச்சுன்னா, இந்த 9000 கோடி இருந்துச்சுன்னா ஒண்ணு இல்ல, ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன். இங்க அயலூர் இருக்கு, அதுல தக்காளி விளையுது. அந்த தக்காளியில இருந்து ஜாம் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலை, ஊறுகாய் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலை, அதுல இருந்து என் மக்களுக்கு இந்த 9000 கோடியில தொழிற்சாலைகள் அமைச்சு கொடுத்திருந்தோம்னா, அந்த தொழிற்சாலை மூலமாக என் மக்களுக்கு, என் இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்க முடியும். ஆனா அவங்க அதை பண்ண மாட்டாங்க. எப்ப பார்த்தாலும் என் மக்கள் 5க்கும் 10க்கும், ஆட்டுக்கும் மாட்டுக்கும், அரிசிக்கும் பருப்புக்கும், அண்டாவுக்கும் குண்டாவிற்கும் இவங்கள்ட்ட கையேந்தி நிக்கணும்.
அந்த நிலையத்தை அவங்க உருவாக்கி வச்சிருக்காங்க. எப்ப பார்த்தாலும் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, ஏழைகளின் சின்னம் உதயசூரியன். நாங்க கேட்கிறோம், இன்னும் மக்களை 50 ஆண்டு காலமாக ஏழையா வச்சது யாரான்னு கேட்கிறோம். ஏழைகளின் சின்னம் ரட்டளை. இன்னும் என் நாட்டு மக்களை இன்னும் ஏண்டா ஏழையா வச்சிருக்கீங்கன்னு நாங்க கேட்கிறோம். அப்ப அன்பிற்குரிய உறவுகள், நீங்கள் சிந்திக்கணும். திமுகவுக்கு மாற்று அதிமுகனும், அதிமுகவுக்கு மாற்று திமுகனும் மாறி 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 உங்க வாக்க செலுத்துறீங்க. ஆனா எந்த மாற்றமும் வர்றதில்ல. இப்ப நீங்கள் வந்தால் என்ன செய்வீர்கள், உங்களுடைய அரசியல் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, என்ன அன்பிற்குரியவர்களே, ஒரு கோவில் இருக்கிறது. அந்த கோவிலுக்குள் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லாம் கருவறைக்குள் செல்லக்கூடாது என்று சொல்வது இந்திய அரசியல். நீங்கள் கோவிலுக்குள் உள்ளே செல்லலாம், உள்ளே செல்வதற்கான உரிமையை நாங்கள் வாங்கி தருகிறோம் என்று சொல்வது திராவிட அரசியல். இந்த கோவிலே என்னோடதுரா, என்னை யாரா நீ உள்ள போக கூடாதுன்னு சொல்றது தமிழ் தேசிய அரசியல். நாம் தமிழர் கட்சியின் அரசியல் தமிழ் தேசிய அரசியல். இங்க இருக்கக்கூடிய இந்திக்காரர்களை திணிப்பது இந்திய அரசியல், வேடிக்கை பார்ப்பது திராவிட அரசியல். இந்த இந்திக்காரர்களுக்கு இன்னர் லைன் பர்மிட், உள்நுழைவு அனுமதி சீட்டுன்னு சொல்லி கொடு அப்படின்னு சொல்றது நாம் தமிழர் கட்சியின் அரசியல். அந்த அரசியல் தமிழ் தேசிய அரசியல். இங்க கச்சத்தீவு இருக்கு, கச்சத்தீவை தூக்கி கொடுத்தது இந்திய அரசியல். வேடிக்கை பார்த்தது திராவிட அரசியல். கச்சத்தீவை திருப்பி கொடு, இல்லைன்னா எங்களை பிரிச்சு விடு. இந்த அரசியல் நாம் தமிழர் கட்சியின் தமிழ் தேசிய அரசியல். அதே போல கோவில்கள்ல சமஸ்கிருதத்தில் மந்திரம் ஓத வேண்டும் அப்படின்னு சொல்றது இந்திய அரசியல். வேடிக்கை பார்ப்பது திராவிட அரசியல். இந்த கோவில்களுக்குள் தமிழ் தான் மந்திரம் ஓத வேண்டும் என்று வழக்கு தொடுத்து தஞ்சை பெரிய கோயில், திருச்செந்தூர் கோயில், முருகன் கோவிலில் தமிழை அரியணையில் ஏற்றிய அரசியல் நாம் தமிழர் கட்சியின் அரசியல். அந்த அரசியல் தமிழ் தேசிய அரசியல். இங்க இருக்கக்கூடிய மண்ணையும் மரத்தையும் காட்டையும் கனிம வளத்தையும் நீர்வளத்தையும் நிலவளத்தையும் அபகரிப்பது இந்திய அரசியல். வேடிக்கை பார்ப்பது திராவிட அரசியல். இங்க இருக்கக்கூடிய மண்ணையும் மரத்தையும் காட்டையும் கனிம வளத்தையும் நீர்வளத்தையும் நிலவளத்தையும் காக்க ஒரு அரசியல் தேவைப்படுகிறது. அந்த அரசியல் நாம் தமிழர் கட்சியின் அரசியல். அந்த அரசியல் தமிழ் தேசிய அரசியல். இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் சாதிய தலைவர்கள் என்று சொல்லிவிட்டு பெரியாரை மட்டும் தமிழினத்து தலைவர், கலைஞரை தமிழின தலைவர் என்று சொல்லுவார்கள். உங்களுக்கு ஒரு பெரியார், தமிழ் தேசியத்திற்கு 1000 பெரியார். அப்ப அன்பிற்குரியவர்கள், நீங்கள் சிந்திக்க வேண்டும். ஒரு கோவில் ஒன்று இருக்கிறது. அந்த கோவிலுக்குள் அதிமுக கரை வெட்டி கொண்டு ஒருவர் உள்ளே போய் சாமியை கும்பிட்டு வருகிறார். வந்து வெளியே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிச்சைக்காரர் ஓட்ட வச்சு பிச்சை எடுத்துட்டு இருக்கார். அப்ப அந்த அதிமுக அவங்களுக்கு பிச்சை போட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் ஒரு திமுக காரர் கோவிலுக்குள்ள போறாங்க. போயிட்டு சாமியை கும்பிட்டு வரும்பொழுது வெளியே ஒரு ஓட்ட வச்சுக்கிட்டு இருக்கார், அவங்களுக்கு பிச்சை போடுறார் திமுக காரர். அப்ப நாம் தமிழர் கட்சி இருந்து ஒரு பெண் போறாங்க. அவங்க போய் சாமியை கும்பிட்டு வரும்பொழுது அந்த பிச்சைக்காரல கையில கூடிய ஓட்டை வாங்கி பார்க்கிறார். அந்த ஓட்டை வாங்கி பார்க்கும்போது அது தங்கத்திற்கு மதிப்பான ஓட்டு. அதை போலதான் என் மக்கள், நீங்கள் உங்கள் கையில் இருக்கக்கூடிய தங்கத்திற்கு மதிப்பான ஓட்டுகளை பற்றி தெரியாமல் மீண்டும் மீண்டும் இந்த திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் வாக்கு செலுத்தி கையேந்த கூடிய நிலையில் இருக்கீங்க. அப்ப நீங்கள் இந்த சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் வெற்றி வேட்பாளராக போட்டியிடக்கூடிய பொறியாளர் முத்தரசு அவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, 1919 ஆண்டு இந்திய கவுன்சில்கள் சட்டம், அந்த இந்திய கவுன்சில் சட்டத்தில் இரட்டை ஆட்சி முறையை கொண்டு வராங்க. இரட்டை ஆட்சி முறை என்னன்னா, ஆண்களுடைய ஆட்சி அதிகாரத்தில் இந்தியர்களும் பங்கு பெறலாம் அப்படின்ற ஒரு சட்டம். இப்ப இந்த சட்டத்தை செயல்படுத்தும் பொழுது கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் அந்த சட்டம் இருக்கு. இந்த 10 ஆண்டுகளுக்கு கூடிய சட்டத்தில் நிறைகள் குறைகள் இதெல்லாம் சரி செய்வதற்காக சைமன் குழு இங்கிலாந்திலிருந்து இங்க வராங்க. இங்க வந்து தன்னுடைய பரிந்துரைகளை வட்டமேசை மாநாட்டில் கொண்டு போய் கொடுக்குறாங்க. அப்படி வட்டமேசை நடைபெறும் பொழுது அண்ணல் அம்பேத்கர் வந்து தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இரட்டை வாக்குரிமை வேணும்னு கேட்கிறார். இரட்டை வாக்குரிமை வேணும்னு கேட்கிறார். உடனே இரட்டை வாக்குரிமை கேட்கணும்னு சொன்னே பூனேல காந்தியடிகள் இருக்கார். அவர் என்ன பண்றாரு, தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இரட்டை வாக்குரிமை அளிக்க கூடாது அப்படின்னு உண்ணாவிரதம் இருக்கிறார் காந்தியடிகள். உடனே அண்ணல் அம்பேத்கர் வந்து காந்தியடிகளை சமாதானம் செய்வதற்காக அங்க பூனே சிறைக்கு போய் சந்திக்கிறார். அப்படி சந்திக்கும் போதுதான்
தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இரட்டை வாக்குரிமை கிடையாது, அவர்களுக்கு தனி தொகுதிகள் ஒதுக்கப்பட வேண்டும் என்று முடிவாகிறது. அதன் அடிப்படையில் தான் 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டம் உருவாக்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் தான் இன்று 234 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது. அந்த 234 சட்டமன்ற தொகுதிகளில் 46 தொகுதிகள் தனி தொகுதிகள். அந்த 46 தொகுதிகளில் 44 தொகுதிகளில் தாழ்த்தப்பட்ட ஆதி தமிழ் குடி மக்களின் போட்டியிடலாம், 2 தொகுதிகள் பழங்குடியின மக்கள் போட்டியிடலாம். இதை ஏன் சொல்றேன்னா, இந்த திமுக கட்சியில அதிமுக கட்சியில எல்லா கட்சிகளிலும் 44 தனி தொகுதிகளில் 44 தாழ்த்தப்பட்டு ஒடுக்கப்பட்ட மக்களை நிறுத்துவார்கள். ஆனால் நாம் தமிழர் கட்சி இந்த 44 தொகுதிகள் போக 7 தொகுதிகள் பொது தொகுதிகள், அந்த 7 பொது தொகுதிகளில் ஆதி தமிழர்களை வேட்பாளராக நிறுத்தி இவனை தமிழனாய் பார்த்தால் ஓட்டு போடு, சாதி பார்த்தால் உன் ஓட்டு எனக்கு தீட்டின்னு நாம் தமிழர் கட்சி 7 பொது தொகுதிகளை ஆதி தமிழர்களை வேட்பாளராக நிறுத்தியிருக்கு. இது போக பழங்குடியினருக்கு 2 தொகுதி தான். எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு புதிய சாதனையை படைத்திருக்கிறார். இதோ இருக்கக்கூடிய திண்டுக்கல் பழனி சட்டமன்ற தொகுதியில் பழங்குடியின பெண்ணை பொது தொகுதியில் வேட்பாளராக நிறுத்தி தமிழக அரசியல் வரலாற்றில் பழங்குடியின பெண்ணுக்கு பொது தொகுதியை போட்டிட வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர். இது ஒரு பக்கம். இப்ப இதுவாச்சு இந்திய அரசியலமைப்புல 44 தொகுதிகள் தாழ்த்தப்பட்டு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்கணும், 2 தொகுதிகள் பழங்குடியின மக்களுக்கு கொடுக்கணும் இருக்கு. இது போக ஆணுக்கு 117 எம்எல்ஏ சீட்டுகள், பெண்ணுக்கு 117 எம்எல்ஏ சீட்டுகள். தமிழகம் முழுக்க பாத்தீங்கன்னா திருநங்கைகள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்களுக்கு வாக்கு எவ்வளவு இருக்கும்? வெறும் 10,000 15,000 அவங்களுக்கு வாக்கு இருக்கும். அப்ப பாலின சமத்துவத்தின் அடிப்படையில் திருநங்கைகளும் இந்த மண்ணில் போட்டியிட வேண்டும் என்று இந்த வெள்ளிவாக்கம் சட்டமன்ற தொகுதியில் ரோசினி என்ற ஒரு பெண்மணியை எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் ஒரு புரட்சிகர அரசியலை முன்னெடுத்து வேட்பாளர் நிறுத்தியிருக்கிறார். இந்த அரசியல் நாம் தமிழர் கட்சியின் அரசியல். இன்னொரு பக்கம் வண்ணார், குயவர், முடித்திருக்கும் தொழில், மருத்துவ தொழில் செய்யக்கூடிய இவங்களுக்கெல்லாம் எந்த அங்கீகாரமும் இதுவரை எந்த கட்சியிலும் கொடுக்கல. அப்படி இருக்கையில் எங்க நண்பன் செந்தமிழன் சீமான் அவர்கள் அந்த புறக்கணிக்கப்பட்ட சமூகங்களுக்காகவும் தேர்தலில் தேடி 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 புறக்கணிக்கப்பட்ட சமூகங்களுக்காக இந்த மண்ணில் ஒரு புரட்சியை செய்திருக்கிறார் எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள். எல்லா சமூக மக்களுக்கும் 234 தொகுதிகளில் எண்ணிக்கைக்கு ஏற்ப சரிபாதி வாய்ப்பினை எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் வழங்கியிருக்கிறார். அப்ப நீங்க சிந்திக்கணும் அன்பிற்குரியவர்களே, ஒரு விவசாயி இருக்கிறார். அந்த விவசாயிடமிருந்து ஒருவர் நெல்லை வாங்கி கொண்டு போய் அரிசியாக்கி விற்கிறார். அவர் இந்த மண்ணில் கோடீஸ்வரனா இருக்கிறார். ஒரு விவசாயி இருக்கிறார். அந்த விவசாயிடமிருந்து ஒருவர் மிளகாயை வாங்கி கொண்டு போய் மிளகாய் பொடி தயாரித்து விற்கிறார். அவர் இந்த மண்ணில் கோடீஸ்வரனா இருக்கிறார். ஒரு விவசாயி இருக்கிறார். அந்த விவசாயி தேவையான பம்பு செட் அமைச்சு கோடீஸ்வரனா இருக்கிறார். ஒரு விவசாயி இருக்கிறார். அந்த விவசாயி தேவையான டிராக்டர் விற்கிற கோடீஸ்வரர் இருக்கிறார். ஒரு விவசாயி இருக்கிறார். அந்த விவசாயி தேவையான லாரி விற்கிற கோடீஸ்வரர் இருக்கார். இவங்க எல்லாம் கோடீஸ்வரனா இருக்கும் போது ஏண்டா விவசாயி மட்டும் ஏழையா இருக்கான்னு கேட்ட ஒரே ஒரு கட்சி இந்த மண்ணில் இருக்குன்னா அது நாம் தமிழர் ஒற்றை கட்சி மட்டும் தான். அதனாலதான் எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் சொன்னார், ஆடு மாடு வளர்த்து அரசு பண்ணி, வேளாண்மை அரசு பண்ணி, படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை, இனி படிக்காதவர் இல்லை என்ற நிலை உருவாக்குதான் நாம் தமிழர் கட்சியின் அடுத்த வேலைன்னு சொன்னார் எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள். அப்ப நீங்க சிந்திக்கணும். திராவிட கட்சிகளை பொறுத்தவரையும் ஓட்டு வாங்குறதற்காக மக்களுக்கு பணம் கொடுப்பார்கள். ஆனால் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் 234 சட்டமன்ற தொகுதிகளில் ஓட்டு கேட்க போகும்பொழுது என் மக்கள் இந்தாங்கம்மா 500 வச்சுக்கோங்க, இந்தாமா 1000 வச்சுங்க, இந்தாங்க 2000 வச்சுங்க, 3000 வச்சுங்க சொல்லிட்டு இந்த ஓட்டு கேட்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளருக்கு தங்களுடைய தொகையை கொடுக்கிறாங்க. அப்ப ஓட்டுக்கு பணம் கொடுப்பது திராவிட அரசியல். ஓட்டு கேட்டு போகக்கூடிய இந்த வேட்பாளருக்கு பணம் கொடுப்பது நாம் தமிழர் கட்சியின் தமிழ் தேசிய அரசியல். அப்ப நீங்க சிந்திக்கணும். இந்த திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதியில் மட்டும் எங்கள் சகோதரி பொறியாளர் முத்தரசி அவர்களுக்கு கிட்டத்தட்ட 40,000 ரூபாய்க்கு மேல பணத்தை என் மக்கள் வாரி வாரி கொடுத்திருக்காங்க. போமா நம்ம வச்சுக்கங்க, வேலை செய்யுங்க, நல்லபடியா வேலை செய்யுங்க, வென்றுவா மகளே, வென்றுவா சென்றுவா அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. அப்ப நீங்க வாக்களிக்கணும். நாம் தமிழர் கட்சியின் விவசாய சின்னத்தில் பொறியாளர் முத்தரசி அவர்களுக்கு நீங்கள் உங்களது பொன்னான வாக்குகளை வாக்களிக்க வேண்டும். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகர் வாழ்க. நன்றி, வணக்கம். நாம் தமிழர். அடுத்ததாக கலை இலக்கிய பண்பாட்டு பாசறை மாநில செயலாளர், திரைப்பட இயக்குனர், 5 கோவிலாளின் கருப்பு குரல் நாடகம்.
வாப்பா வாப்பா திண்டுக்கல்லுக்கு வாப்பா